அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, 7.5 சனியில் 2ஆம் இட சனி, வாக்குஸ்தான சனி, 5இல் குரு வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது, தங்களுடைய 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். ராசிக்கு 10இல் சுக்கிரன், புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், வரும் செவ்வாய்க்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிக்க இருப்பதால் எல்லா விதமான வகையிலும் வளமான பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். பெரிய மனிதர்களுடைய நட்புறவுகள் தங்களுக்கு கிடைக்கும். நீண்டகால நெருக்கடிகள் குறையும். ராசியில் ராகு, 2இல் சனி சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமை தேவை, நிதானம் தேவை. யாரிடமும் வாக்குவாதம் செய்தல் கூடாது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். அதிக வார்த்தைகள், தடித்த வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை தங்களுக்கு அனுசரணையாக சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். உங்கள் மீது இருந்த பழி சொற்கள் அனைத்தும் விலகும். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு அரசு உத்தியோகத்தினை பெறலாம். இதுவரை 10இல் இருந்த சூரியன் லாபஸ்தானத்தில் வருவதால் இருவர் பார்வையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிகிறது. நன்மைகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும். பெற்ற பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவர்களுக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் விரும்பியபடி நடக்கும். பெற்றோர் வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதர கருத்து வேறுபாடு முடிவுக்கு வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் உயரும். என்னதான் வரவு வந்தாலும் செலவுகளும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் 7.5 சனியில் 2ஆம் இட சனி, வாக்குஸ்தான சனி, தன குடும்ப வாக்குஸ்தான சனி என்பதால் எதிர்பாராத வகையில் செலவுகளும் வரக்கூடும். ஜாக்கிரதையாக பணத்தை கையாள வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். உணவு அஜீரண கோளாறுகள், உணவு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.